அன்பிற்கினியவர்களே, அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 5வது பகுதி. தலைப்பு: பிரபஞ்ச சக்தியும் பிரபஞ்ச உணர்வும். ஒவ்வொரு நுண்ணுடியிலும் எண்ணற்ற நிலையில் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பிரபஞ்சத்தில் நாம் என்பது மிக மிக மைக்ராஸ்கோபிக் அளவுள்ள நிலை. இந்நிலையை எவ்வளவு நேரம் உணர்கிறோமோ அப்போதுதான் உண்மையான கான்சியஸ்னஸ், விழிப்பு நிலையை கொஞ்சம் உணர முடியும். இவ்விழிப்பு நிலையில்தான் உண்மையான சக்தியை உணர முடியும். விழிப்புணர்ச்சியும் சக்தியின் இயக்கத்தையும் உணரும் நிலையில் அவைகளுடைய அகத்தொடர்பினை உணர முடியும். இந்நிலைக்குள் ஒவ்வொரு நொடியிலும் இருக்க முயற்சி செய்யும் போதுதான் இப்பிரபஞ்ச சக்தியினையும் பிரபஞ்ச உணர்வினையும் உணர முடியும். 5வது பகுதியிலே அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தியும் மரபணுத்திறனும். பிரபஞ்சம் முழுவதும் எண்ணங்களினாலும் சக்தியினாலும் உணர்வுகளினாலும் பரிசுத்த அமைதியினாலும் இவற்றினிடையே நடைபெறும் மாற்றங்களினாலும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றின் ஊடே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது இறுதி உண்மை. ஆனால் அவ்வுண்மையை பல கோடியில் ஒருவர், இருவர் அல்லது ஒரு சிலர் மட்டுமே சில சதவீதங்கள் உணர முடியும். இதற்கு காரணம் அவர்களுடைய மரபணு திறனாக இருக்கும் அல்லது வளர்ப்பாகவோ சூழலாகவோ இருக்கும். தனக்குள் பொதிந்துள்ள மரபணு திறனை வைத்து மேலும் மேலும் தோண்டி எடுக்கின்ற உணர்வு தூண்டல்களை சூழலினால் ஏற்படாமலோ சுய தேடலினால் ஏற்படாமலோ ஒரு மனிதன் இதை தொடர்ந்து தொடங்க முடியாது. அப்படி தொடங்கினாலும் தொடர் தூண்டல்கள் ஏற்பட்டாலும் மனிதனுக்குரிய பல்வேறு பாசிட்டிவ் நெகட்டிவ் எண்ணங்களினால் அவன் தன்னைத்தானே தடுத்து சுகமாகி விடுவான் அல்லது சோம்பேறியாகி விடுவான். இதையெல்லாம் உடைத்து அவன் வெளிவருவது என்பது மிகவும் கடுமையானது. அதையும் உடைத்து வெளிவருவனைத்தான் உலகம் மகான் என்று கூறுகிறது. இதில் போலிகளும் தொடர்ந்து உண்டு. 5வது பகுதியிலே அடுத்த தலைப்பு: செய்கிறேன், செய்விக்கப்படுகிறேன். பிரபஞ்சத்தின் அணுவணுவான இயக்கங்களும் ஒன்றுக்கொன்று 100% ஏதாவது ஒரு நிலையில் இன்டர்கனெக்டடாக, அகத்தொடர்புள்ளதாகவும் புறத்தொடர்புள்ளதாகவும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட தொடர்புகளோடு தான் நாம் உணர்ந்தோ உணராமலோ ஒவ்வொரு நுண்ணொடியிலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம் என்பதை முழுவதுமாக உணர்ந்து ஒத்துக்கொள்ளும் நிலையில்தான் ஒரு மனிதன் தான் செய்கிறேனா அல்லது செய்விக்கப்படுகிறேனா என்பதை உணர முடியும். தான் எதையும் செய்வதில்லை என்பதை ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து உணர அம்மனிதன் பேரின்பத்தை அடைகிறான். எவ்வளவு நேரம் செய்கிறேன் என்ற உணர்வில் இருக்கிறானோ அவ்வளவு நேரம் அவன் உடலியலில் மாட்டிக்கு மன அழுத்தம், மன இறுக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் தவிக்கிறான். தான் செய்விக்கப்படுகிறேன் என்பதை உணரும் நிலைக்கு உடலே தியானம் என்ற பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். செய்தலும் செய்விக்கப்படுதலும் ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள இடைவெளியை உணர்ந்து செய்விக்கப்படுதல்தான் இறுதி உண்பதை என்பதிலே தொடர்ந்து நீட்டித்து விட்டால் அம்மனிதன் பேரின்பத்தையும் ஒவ்வொரு நொடியையும் எண்ணம் ஒடுங்கிய நிலையில் அனுபவிக்கலாம். நான் செய்கிறேன் என்பதற்கும் நான் செய்விக்கப்படுகிறேன் என்பதற்கும் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். பல கோடிகளில் யாருக்காவது ஒருவருக்குத்தான்
செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வு ஏற்படும். ஆனால் இதை தொடர்ந்து உணர்ந்து கொண்டே இருந்தால் இதை செய்பவர்களெல்லாம் செய்விக்கப்படுதலை உணர முடியும். அதுவும் அம்மனிதன் உலகில் உள்ள அத்தனை துன்பங்களையும் அனுபவிக்க நேரும் போதுதான் இதனை முழுவதுமாக உணர முடியும். உலகில் துன்பத்தை அனுபவிக்கும் மட்டும்தான் செய்விக்கப்படுதல் என்ற உணர்வு ஏற்படும் என்று கூறக்கூடாது. மரபணு ரீதியாகவும் அம்மனிதன் செய்விக்கப்படுதலையும் உணர முடியும். மரபறிவு மூலம் ஏற்கனவே செய்விக்கப்படுதலை உணர்ந்திருந்தால் உலகியலில் எளிமையாக செய்விக்கப்படுதலை உணர்ந்து அதிலே வாழ ஆரம்பித்து முடியும். நமக்கு தெரிந்து ஸ்ரீ ரமணர், சுவாமி விவேகானந்தர், ஞானசம்பந்தர் போன்றோர் இன்றைக்கு அதை சைல்டு ப்ராடிஜி என்று டிஜிட்டல் உலகத்தில் கூறலாம். செய்கிறேன், செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வு பல கடுமைகளுக்குள்ளே ஏற்பட்டாலும், பல கடுமைகளுக்கு இடையே ஏற்பட்டாலும் கொஞ்சம் எழுந்து உடம்பாலும் பணத்தாலும் தெளிவாகிவிட்டவுடன் மறுபடியும் அகங்காரம் கிளம்பிவிட்டால் செய்விக்கப்படுதலிலிருந்து செய்கிறேன் என்ற உணர்வுக்கு திரும்பி வந்து விடுவோம். படுக்கைக்கு போகும்போது, ஓய்வாக இருக்கும் போதும், தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனும், ஒவ்வொரு செயலின் தொடக்கத்தின் போதும், முடியும் போதும் செய்விக்கப்படுதலையே தியானம் செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக செய்விக்கப்படுதலின் உணர்விற்குள் தானாக விழுந்து விடும் நிலை ஏற்படும். நத்திங்னஸ். கனவற்ற உறக்கத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் எண்ணங்கள் ஏதாவது ஒரு முறையில் அகந்தை, கவலை, கோபம், பயம் எழுந்து கொண்டே இருக்கும். இவ்வெழுதலை நத்திங்னஸ் என்ற எண்ணத்தினால் எரித்து கொண்டே இருந்தால்தான் எழுகின்ற எண்ணத்தின் உயிர் மூச்சை அடக்க முடியும். இல்லை என்றால் மரபறிவு தனித்தோங்கிவிடும். மற்ற அறிவுகளினால் ஏற்படுகின்ற எண்ணங்களும் மரபறிவினால் ஏற்படும் எண்ணங்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து மனிதர்களை மாய்த்து விடும். தலைப்பு: நான் என்பது உயிர்ப்பு இயக்கம். நான், ஐ என்பது ஒரு உயிர்ப்பு இயக்கம். இந்த இயக்கத்தை உணரும் போது மனிதனுக்கு தானாகவே எண்ணம் ஒடுங்கிவிடும், மனோநாசம் ஆகிவிடும். இப்படிப்பட்ட எண்ணம் ஒடுங்கிய நிலைதான் மனிதனை மறுபடியும் எழுப்புகிறது. இப்படி எழும் நிகழ்வுதான் உலகமாகிறது. பூமியானது மனிதன் இல்லாமலே இயங்கக்கூடியதுதான். இருந்தாலும் மனிதன் ப்ளஸ் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ உணவாகிய மரம், செடி, கொடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அல்லது உருவாகியுள்ள நிலையை உணரும் போதுதான் இப்பிரபஞ்சத்தை அதிசயமாக, பிரமிப்பாக உணர முடியும். எந்த நிலையில் பார்த்தாலும் இறுதியில் அந்த பிரமிப்பு குறைந்து இவைகள் அனைத்துமே எளிமையாக உணரும் நிலை ஏற்படுகிறது. இலகுவாக உணர்வதற்கு இருக்கும் ஒன்றுதான் மடம் ஒடுங்கிய நிலைதான். அடுத்த தலைப்பு: மாறாத ஒன்றே நான். மாறாத ஒன்றே நான். நான், ஐ என்பதை உணர்வதற்கு பல்வேறு முறைகளை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அதில் அவர்கள் முழுவதுமாக இருக்க முடியவில்லை. அதற்கு சுற்றுச்சூழல் தான் காரணம். இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல்கள் மனிதனை மாற்றிக்கொண்டே இருக்கும். இப்படியே மாற்றிக்கொண்டே அல்லது மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் மாறாமல் இருக்கும் ஒன்றுதான் ஐ எனப்படுவதாகும், நான் எனப்படுவதாகும். நான் என்பதை தொடர்ந்து உணர்ந்தவுடன் செய்கிறேன் என்ற உணர்வு காணாமல் போய் செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வு உடல் முழுவதும் பரவிவிடும். செய்விக்கப்படுதலை உணர உணர பயம் முழுவதுமாக அற்றுவிடும்.
பயம் அறுதல் என்பது மரண பயம் உட்பட அனைத்து பாடங்களையும் குறிப்பதாகும். பயம்தான் மனிதனை இயக்கும் மாபெரும் சக்தியாக இருந்தாலும் அப்பயத்தை முழுவதுமாக நீக்கிவிடும் நிலம் நான் பற்றி உணர்வுதான். பயம் போய்விடுவதை உணரும்போதுதான் உண்மையான பேரின்ப உணர்வை உணர முடியும். இதனால் தான் ஒன்றுமில்லை என்ற உணர்வு எழும்பிக் கொண்டே இருக்கும். இது பற்றிய ஒரு சிறு பாடலையும் நான் எழுதிய பாடலையும் உங்களுக்கு இப்பொழுது சமர்ப்பிக்கின்றேன். அந்த பயமற்று போகும்போது நமக்கு ஒரு சூனிய நிலை ஏற்படும். அந்த சூனிய நிலையைத்தான் சுயம் அற்று சூன்யம் நோக்கினால் என்று ஒரு சின்ன கருத்து எழுதியிருக்கிறேன். அதை படிக்கிறேன். அதில் என்னெல்லாம் ஏற்படும் என்று, அது தொடர்ந்து ஏற்படுமா அல்லது கொஞ்ச அளவுக்கு ஏற்படுமா என்பது அவரவருடைய அந்த நத்திங்னஸை பொறுத்து இருக்கு. அதை நான் எழுதியதை இப்போ பதிவு செய்கிறேன். பயமற்று, பரபரப்பற்று, கனவற்று, காட்சிகளற்று, நினைவற்று, நில்லா இருப்பற்று, நனவற்று, நாள் பொழுதற்று, இகமற்று, ஏகமுமற்று, இமயமற்று, நியமமுமற்று, இறப்பற்று, பிறப்புமற்று, எண்ணமற்று, எல்லாமும் முற்று, மனமற்று, மதிவிதியற்று, குணமற்று, கோள்களற்று, தனமற்று, தானுமற்று, நனவற்று, நானற்று, அகமற்று, அகங்காரமற்று, வகையற்று, வானம் பூமியற்று, தினவற்று, திளைத்தல் சளைத்தல் அற்று, பரமற்று, பாருமற்று, புலனற்று, புத்தி சித்தமற்று, புகழற்று, பொய்யுமற்று, இகழற்று, இருப்புமற்று, அலையற்று, ஐம்பூதங்களற்று, விருப்புமற்று, வெறுப்புமற்று, நிலையற்ற நிலையில் நிற்பதே நிரந்தரம் நிரந்தரம் நீள் பரிபூர்ணம். இது ஒரு இடத்துல உணர்வாக வெளிப்பட்டதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். அந்த எழுத்து வந்ததும் வெளிப்பட்டதும் செய்விக்கப்படுதலில் நடந்ததாகவே நினைக்கின்றேன். திரும்ப படிக்கும்போது கூட நானா, இந்த சாதாரண மனிதனாகிய நானா எழுதினேன் என்பது வரும். மறுபடியும் நான் 6வது பகுதியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.